ஒரு தனிப்பட்ட மனிதனை எவ்விதமாக ஆண்டவர் மாற்றுகிறார் என்பதையும், ஒரு தனிப்பட்ட மனிதனை அவர் எவ்விதமாக தன்னுடைய ஊழியத்திற்கொன்றும் தன்னுடைய வார்த்தைக்காக கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்பதைத்தான் இந்த 3 செய்தியின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் எசேக்கியேலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எசேக்கியேல் என்றார் God will strengthen me, ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் என்று அர்த்தம். எசேக்கியேலுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமான ஒரு வாழ்க்கை, மிகவும் வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கை. எசேக்கியேலை போல ஊழியங்களிலே மிகவும் வேதனைப்பட்ட ஒரு தேவ மனிதனை பார்க்க முடியாது. நேபுகாத் நேச்சார் என்கிறதான பாபிலோனிய ராஜா இஸ்ரவேல் மேல் படையெடுத்து வந்து முழு தேசத்தையும் அழிக்க நினைத்தான். மிக முக்கியமாக தேவனுடைய ஆலயத்தை அவன் தீக்கிரையாக்கி போட்டான். தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய மகிமை பொருந்திய ஆலயம் அப்பொழுது அங்கே இல்லாமல் போயிற்று. இதை பார்த்த மாத்திரத்தில் வேதனை அடைகிற கூட்டம் ஒன்று நேபுகாத் நேச்சாருடைய முதல் படையெடுப்பில் அநேகரை சிறையெடுத்து கொண்டு போய் பாபிலோன் தேசத்திலே வைக்கிறான். அதிலே சென்றவர்களில் மிக முக்கியமானவர் தான் எசேக்கியேல். எசேக்கியேலுக்கு அப்பொழுது வயது 22 வயது, ஒரு வாலிபன். ஏற்கனவே அவருடைய குடும்பம் ஒரு ஆசாரியத்துவ குடும்பம். அவனுடைய குடும்பத்தின் மேல் தேவனுடைய ஆவி இருந்தது. இவரும் தன்னை ஒரு ஊழியனாக அடையாளப்படுத்திக் கொண்டார். இந்த முழு எசேக்கியேல் புத்தகத்திலும் 6 தரிசனங்களை ஆண்டவர் எசேக்கியேலுக்கு காண்பித்தார். எசேக்கியேலுடைய தரிசனம் 6. அது 1ஆம் அதிகாரத்தில் ஒரு தரிசனமும், 5ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரையிலும் மற்றொரு தரிசனம், 25 32 வரை 3வது தரிசனம், 33 37 அதிகாரம் வரை 4வது தரிசனம், 38 39 வரை 5வது தரிசனம், 40 முதல் 48 வரை 6வது தரிசனம். இந்த 6 தரிசனங்களையும் வைத்துதான் எசேக்கியேலுடைய முழு புத்தகத்தையும் அவர் உருவாக்கியிருக்கிறார். ஒவ்வொரு தரிசனத்தை குறித்து நாம் பேச வேண்டும் என்றால் நமக்கு அது ஞாபகம் இருக்காது, பேசுவதற்கும் நாள் போதாது. இந்த காலத்தில் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கக்கூடிய எசேக்கியேலோடு கூட தானியேலும் அங்கே ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். There are contemporaries, சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். இப்படி ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இவர்களை பயன்படுத்துகிறார். சிறையிருப்பின் அனுபவம் என்பது வாழ்க்கையின் மிக மோசமான, வாழ்க்கையில் யாரும் விரும்பாத ஒரு காலம். இங்கே தேவனுடைய ஆலயம், மகிமை பொருந்திய கர்த்தருடைய கிருபை, தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய அற்புதமான காலங்கள், ஆண்டவரை எல்லா நேரத்திலும் மகிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் முற்றிலுமாக மாற்றப்பட்டு சிறையிருப்பில் அனுபவத்தில் இருக்கும் பொழுது, சிறையிருப்பில் அழுது கொண்டிருக்கும் பொழுது, சிறையிருப்பில் தங்களுடைய வாழ்க்கையை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறார். சிறையிருப்பில் ஆண்டவர் பேசின பொழுது பேசுவதற்கென்று ஒரு நபரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவருடைய பெயர்தான் எசேக்கியேல். இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அவருடைய தூதுவனாக, அவருக்காக, அவருடைய வாயாக, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அவர் பேச விரும்புகிறதை பேசுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் அனுமதியுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார். இந்த முதல் அதிகாரங்களிலே நாம் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள். எசேக்கியேல் பார்த்தது அங்கே ஜீவன்களை குறித்து பார்க்கிறான், முகங்களை பார்க்கிறான், சக்கரங்களை பார்க்கிறான், மனித முகத்திற்கு ஒத்த முகங்களை பார்க்கிறான்.
மிருகங்களுக்கு ஒத்த முகங்களை பார்க்கிறான். ராஜ்யத்திற்கு உரியதான சிங்காசனத்தையும் அவன் பார்க்கிறான். ஆண்டவர் இவனை எப்படி பயன்படுத்தினார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன். எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கரம் அமர்ந்தது என்று எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 7 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம், 3ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம், 8ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம், 33ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம், 37ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம், 40ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். இந்த அத்தனை வசனங்களிலும் அங்கே எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். அவன் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. நீங்கள் ஒவ்வொரு அதிகாரத்தை பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு அதிகாரத்தின் ஆரம்பங்களிலேயே அங்கே கர்த்தர் என்னை நோக்கி என்னோடு அவர் பேசினார், அவர் கரம் என் மேல் அமர்ந்தது, இரைச்சலின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி தான் பேசக்கூடிய முறைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் காண்பித்தார். இந்த அருமையான மாலை வேளையில் உங்களுடைய காதுகளிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும். நீ அமர்ந்திருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள். நீங்கள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக பயன்பட வேண்டும் என்றால் உங்கள் காதுகளிலே தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு ஆக வேண்டும். ஆண்டவரே, நான் இருக்கும் இடம் தவறான இடம். ஆண்டவரே, நான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் தவறான இடம். நான் ஜெபிப்பதற்கு கூட எனக்கு ஏற்ற இடம் இல்லை. இப்படி எசேக்கியேல் சொல்லி இருந்தால் எசேக்கியேல் என்ற புத்தகம் நமக்கு கிடைக்க பெற்றிருக்காது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் அதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு எசேக்கியேலுடைய வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவர் சொன்னது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட. அறிமுகத்தை பாருங்கள். வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இவ்விதமான தரிசனத்தை வெளிப்படுத்தலே யோவானுக்கும் ஆண்டவர் காண்பித்தார். தரிசனங்களை பார்க்கிறான், தேவனுடைய வல்லமையை பார்க்கிறான், தேவனுடைய மகத்துவத்தை பார்த்த அந்த எசேக்கியேலை போல அநேக தேவ மனிதர்கள் வேதத்திலே நமக்கு உண்டு. அவர்கள் பார்த்த பொழுது வேதத்திலே உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் அதமாய் விழுந்தார்கள், செத்தவனை போல விழுந்தார்கள். அவர்கள் தெரியாது போல் பார்க்கிறார்கள். மகிமை நிறைந்த கர்த்தரை பார்க்கும் பொழுது தங்களுடைய பாவங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. மகிமை நிறைந்த கர்த்தரை பார்க்கும் பொழுது ஐயோ நான் பாவியாகிய மனிதன் என்று சொல்லி தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டதை பார்க்கிறோம். இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராக வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை உன்னை தொடும்போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை அவர் நீக்குகிறார். நம்முடைய அறியாமையை மாற்றுகிறார், இயலாமையை மாற்றுகிறார். தான் யார் என்பதை உங்களுக்கு காண்பித்து கர்த்தர் நிறைந்த பாத்திரமாக உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். பாஸ்டர், நான் ஒரு சாதாரண ஆள், எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த ஏதுக்குள்ளும் எனக்கு இல்லை, நான் எப்படி ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியும்? இன்னும் இரக்கமாக சொல்லுகிறேன், இறங்கி சொல்லுகிறேன். இந்த எசேக்கியேல் உங்களை போல என்னை போல வீடுகள் நிறைந்த மனிதன் அல்ல. அவர் ஒரு சிறையிருப்பிலே வாழ்ந்த அகதி. தனக்கென்று கிடைக்கப்பட்ட எந்த வாய்ப்பையும் இல்லாமல் அகற்றப்பட்ட ஒரு அகதி அவன். கர்த்தர் அவனோடு பேசினார். வாழ்க்கையில் கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்று கேட்டால் வானம் திறக்கப்படும், தேவ மகிமையை காண்பார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கர்த்தரை பார்ப்பீர்கள். செட்டைகள் நிறைந்த தேவ தூதர்கள் உன் அருகாமையில் நிற்கிறதை பார்ப்பீர்கள். கேருபீன்கள் உன் அருகாமையில் இருந்து உனக்கு பணிவிடை செய்வதை உங்கள் கண்கள் காணும்.
கிருபாசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய கர்த்தருடைய மகிமை இந்த இடம் முழுவதும், இந்த வளாகம் முழுவதிலும் அவருடைய மகிமையை காண கர்த்தர் கிருபை தருவார். ஆண்டவரே, என்னை நீர் கேட்டருளும், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலைமையை நீர் எனக்கு காண்பிப்பீராக என்று கேளுங்கள். இப்படி இருக்கும் பொழுது எசேக்கியேலை ஆண்டவர் தயார்படுத்துகிறார். நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் 3 விதங்களிலே ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறார். சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தரினை ஆயத்தப்படுத்துகிறார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தரினை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தரினை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தரினை ஆயத்தப்படுத்துகிறார். ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார், வசனத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறார், அவருடைய வருகைக்காக என்னை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே தான் இந்த கூட்டம், ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை, ஆகவே தான் வேதாகமம், ஆகவே தான் கர்த்தருடைய மகிமை வருத பிரசன்னம். எசேக்கியேலை ஆண்டவர் பார்த்து சொன்னார், எசேக்கியேலே, உன் வாழ்க்கை மூலமாக நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு எசேக்கியேல் தன்னை உட்படுத்துகிறான். எசேக்கியேல் is a priest. அவன் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட மனிதன். அவனோடு ஆண்டவர் பேசும் பொழுது 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 3ஆம் அதிகாரத்தின் 5 முதல் 10 வசனங்களை முதல் பகுதியாக எடுத்துக்கொள்வோம். அதிலே முதல் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்தை இடத்தில் போய் அவர்களோடு பேசு என்றார். நம்பர் 1, if God wants you to do ministry, ஆண்டவர் உடைய சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, அவர் காண்பிக்கும் புத்தக சுருளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். அந்த புத்தக சுருள் எது? அப்படியே நான் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்தார். தேவனுடைய வார்த்தையை முதலாவது நாம் புசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள பழக வேண்டும். ஒருவேளை வேதத்தை படிப்பதில், வசனங்களை படிப்பதில், கர்த்தருடைய வார்த்தையில் தேவையான போஷாக்கு கிடைக்காமல் நலிந்த விசுவாசியாக நாம் இருப்போம் என்றால், பயன்படப்படாத விசுவாசிகளாக இருப்போம் என்றால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பிறருடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வேத வசனம் இல்லாத வாழ்க்கை போல் இருக்கும் என்றால், இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே இருக்கும் இந்த வேதாகமத்தை நீ படிக்க வேண்டும். படிப்பது மாத்திரமல்லாமல் அதை உன் வாயினால் உட்கொண்டு உன் குடலினால் நிரப்புவாயாக. நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஆவியினால் நிரப்பப்படுவது போல வசனத்தினால் நிரப்பப்பட வேண்டும். வசனத்தின் வாயினால் நிரப்பப்பட வேண்டும். வசனத்தினால் என் குடல்கள் நிரப்பப்பட வேண்டும். வசனத்தினால் என்னுடைய தலை நிரப்பப்பட வேண்டும். வசனத்தினால் என் சரீரம் நிரப்பப்பட வேண்டும். வசனத்தினால் என்னுடைய சிந்தனைகள் நிரப்பப்பட வேண்டும். எசேக்கியேலை ஆண்டவர் வேறு பிரித்தவுடன் அவனோடு ஆண்டவர் பேசினது, நீ வேறு பிரிக்கப்பட வேண்டும் என்றால் உனக்குள் இருக்க வேண்டியது என்னுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை உட்கொண்ட பின்பு அந்த வார்த்தையானது அமைதியாக வயிற்றிலே இருக்கக்கூடாது. வார்த்தை வந்த பின்பு, வார்த்தையை சாப்பிட்ட பின்பு, வார்த்தையை உட்கொண்ட பின்பு அந்த வார்த்தை வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அதை புசித்தேன், இது என் வாய்க்கு தேனை போல் இருந்தது. எல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என் வார்த்தைகளை கொண்டு நீ அவர்களோடு பேசுவாயாக. சாப்பிட்ட வாய், உன்ற வாய், புசித்த வாயானது புசித்து விட்டு அமைதியாக இருக்க முடியாது. காரணம், இப்பொழுது உங்கள் தலையிலிருந்து கால் வரை தேவையான வசனங்கள் உங்களுக்குள்ளே வந்த பின்பு
அந்த வசனம் உங்களுக்குள் தேங்கி இருக்க கூடாது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய வசனமானது ஜனங்களுக்குள் போய் சேர வேண்டும். பச்சர கற்களை போல் நெத்தி உடையவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், ஆண்டவராகிய கர்த்தரை தெரியாதவர்கள், வசனத்திற்கு மதிப்பு தராதவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் கேட்காமல் இருக்கிறவர்களுக்கு நீ கர்த்தருடைய வாயாக இன்றைக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். சாதாரணமான ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆத்துமாக்களை இதுவரையிலும் ஆண்டவரின்பால் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எத்தனை விசுவாசி சபையிலிருந்து சென்று ஊழியங்களை நிறைவேற்றிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் தியாகமான ஊழியங்களை செய்து புதிய ஆத்துமாக்களை கண்டுபிடித்து கிறிஸ்துவின் அண்டையிலே கொண்டு வந்திருக்கிறீர்கள்? கேள்வியை கேளுங்க. ஆண்டவரே, நான் 30 வருஷம் விசுவாசி, நான் ஒரு ஆத்துமாவையும் கொண்டு வரவில்லை. நான் 40 வருஷம் விசுவாசி, நான் எவரையும் அழைத்துக் கொண்டு வரவில்லை. நான் புதிய விசுவாசியாக எப்படியோ வந்திருக்கிறேன் சபைக்கு, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தை உண்ட பின்பு உன் ஜனங்களுக்குள்ளே நீ போக வேண்டும். ஒரு சின்ன தீர்மானம் பண்ணிருங்க. ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன்ல இந்த செய்தியின் மூலமாக என் வாழ்க்கையை நீ தொட வேண்டும். என்னுடைய கரத்திலே வசனம் இருக்கிறது, என் கரத்திலே வார்த்தை இருக்கிறது, பேசுவதற்கு வாய் இருக்கிறது, எனக்கு முன்பாக மக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் வசனத்தை கேட்காமல் இருப்பார்கள் என்று சொன்னால், நான் எப்படியாவது அவர்களுக்கு வசனத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தேவ மனிதனாக நீர் என்னை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் என்று கேளுங்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிறதான ஒரு தேவ மனிதனை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சில வரிகளில். டேவிட் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்தை சார்ந்தவர். இங்கிலாந்திலிருந்து அவர் மருத்துவம் படித்தவர். அவர் தேவனுடைய அழைப்பை பெறுகிறார். தேவனுடைய அழைப்பை பெற்ற பின்பு அந்த அழைப்பிற்கு இணங்கி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காடுகளுக்கு அவர் போகிறார். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காடுகளுக்கு செல்லும் போது இடம் தெரியாது, பாஷை தெரியாது, மொழி தெரியாது. அந்த நாட்களில் ஆப்பிரிக்கா கண்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் மனிதர்களை நர மாமிசமாக சாப்பிடக்கூடிய ஒரு கூட்டம். நாகரிகம் என்று தெரியாத ஒரு காலத்திலே அவன் அங்கே சென்றபோது அவனை அனைவரும் சேர்ந்து பிடித்து விட்டார்கள். பல நாட்கள் ஆகிறது. கொசுக்கடி, மலேரியா நோய்களினால் பாதிக்கப்பட்டு அவனுடைய சரீரம் முழுவதும் சாம்பல் நிறமாக மாற்றப்படுகிறது. சொல்லனா துயரம், வேதனை அடைந்து அவனுடைய நண்பர்களில் ஒருவர் அவரை பார்க்க வேண்டும் என்று சென்று காடுகளை எல்லாம் தேடி, கரைகளை எல்லாம் தேடி அவனை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிக்கும் பொழுது உருமாற்றம் அடைந்தவராக சாம்பல் நிறத்திலே உடலெல்லாம் மிகவும் வேதனைப்பட்ட நிலைமையில் அவனை பார்க்கிறான். பார்த்த பொழுது அவனிடத்தில் கேட்கிறான், ஏன் என்னை பார்க்க வந்தாய்? இல்லை, உன்னை அழைத்து செல்வதற்காக நான் வந்தேன். இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளாகவே அங்கே இருந்த மக்களை ஆண்டவர் தொட்டார். கிராம மக்களை தொட்டார். ஆப்பிரிக்க மக்களை ஆண்டவர் தொட்டார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மேல் அவர் பிரியம் கொண்டார். அவர்கள் இவரை ஒரு தேவ தூதனாகவே பாவிக்க ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன? ஒரு நாள் அவர் மரித்து போனார். மரித்து போன பொழுது அந்த முழு ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ட்ரைபல் மக்கள் அங்கே இருந்தவர்கள் கூடி வந்து அவரை பார்த்து அழுது ஒப்பாரி வைக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போதகராக ஆண்டவராகிய இயேசுவை மொழி தெரியாத இடத்திலும் மொழியை கற்றுக்கொண்டு வசனங்களை எங்களுக்காக தந்த இந்த தேவ மனிதனை நாங்கள் தரப்போவதில்லை என்று சொல்லி அவர்கள் தீர்க்கமாக சொல்லிவிட்டார்கள். அவர் இருந்தது வந்தது இங்கிலாந்து தேசத்தில் இருந்து. இவருடைய சரீரம் இங்கிலாந்திற்கு போக வேண்டும். நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், ஐயா, இந்த தேசத்திற்காகவே வாழ்ந்து இந்த தேசத்திற்காகவே மருத்துவ பணிகளை செய்து
கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற இந்த மனிதன் நாங்கள் அனுப்புவதாக இல்லை. தேவைப்பட்டால் இப்படி செய்து கொள்ளலாம். அவருடைய இருதயத்தை எங்கள் மண்ணில் புதைத்து வையுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த சரீரத்தை இங்கிலாந்திற்கு கொண்டு போங்கள். உலகத்திலேயே 2 கல்லறை உடைய ஒரே மனிதன் அவர்தான். மறந்து விடாதிருங்கள். இப்பொழுதும் அவர்கள் போற்றுவதற்கு காரணம் என்ன? ஒரு சாதாரண மனிதனாக மாத்திரமல்ல, நல்ல முறையில் படித்து மெடிசன் படித்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது மக்கள் சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல, கர்த்தர் அங்கே வெளிப்படுகிறார். அது ஆப்பிரிக்காவில் மாத்திரமல்ல, சொந்த தேசத்திற்கு போனாலும் அவருடைய சரீரம் அங்கே இருக்கிறது. சரீரத்தை விட ஆத்துமாவிற்காக ஏங்கின அந்த மனிதனுடைய கல்லறை எழுதப்பட்டக்கூடிய வாசகம் என்ன? மீண்டும் எனக்கு ஒரு பிறவி கிடைக்கும் என்றால், மீண்டும் என்னை ஆண்டவர் அனுப்புவார் என்றால், அவர் என்னை ஆப்பிரிக்காவுக்கே அனுப்ப வேண்டும். நான் மருத்துவம் படித்திருக்கிறேன், இன்ஜினியரிங் படித்திருக்கிறேன், நல்ல படிப்பு எனக்கு உண்டு. ஆனால் நான் சுவிசேஷம் சொல்வதில்லை என்று சொன்னால், இந்த உதாரணத்தை விட சிறந்த உதாரணம் உலகத்தில் எங்குமே இருக்காது. மருத்துவம் படித்தால் என்ன, இன்ஜினியரிங் படித்தால் என்ன, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு எசேக்கியேலாக பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரே, உம்முடைய அழைப்பு எனக்குள்ள இருக்கு, என்னால் வெளியே வர முடியல. உம்முடைய வசனம் எனக்குள்ள இருக்கு, என்னால் கண்டுபிடிக்க தெரியல. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எனக்குள்ள இருக்கு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால், ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதத்தை படிக்க ஆரம்பி. கர்த்தருடைய வசனத்தை படிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வசனம் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவது உண்மை. இந்த அடிப்படையில், இந்த கான்டெக்ஸ்டில் ஆண்டவர் எசேக்கியேலோடு பேசி வசனத்தை உட்கொள்கிறான். வசனம்தான் பலமான ஆவிக்குரிய ஆகாரம். நீ பலப்பட வேண்டும் என்றால், தைரியப்பட வேண்டும் என்றால், ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்றால், எந்த புயலையும் சமாளிக்க வேண்டும் என்றால், எந்த மனிதரையும் சமாளிக்க வேண்டும் என்றால், எந்த உலகத்தினுடைய அசைவுகளை நீ கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்றால், வாலிபனே, வாலிப தங்கச்சி, தம்பி, உனக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய வேதம் உன்னை காக்கும். வேதத்தை மறந்துடாத. நீ என்னை மறந்தால் நான் உன்னை மறப்பேன். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் ஒருபோதும் உம்முடைய வசனத்தை விட்டு தூரமா போக மாட்டேன். நல்ல ஜெபம் பண்ணுவாங்க எல்லாரும். வசனம் தெரியாது, வார்த்தைகளை கேட்போம், சந்தோஷமா இருக்கும், ஆனா பைபிள் படிக்க மாட்டோம். இது பைபிள் கிடையாது. நிறைய பேர் பைபிள் இதில் வச்சிருக்காங்க. திஸ் இஸ் நாட் பைபிள். அப்படி யாராவது வச்சிருப்பீங்கன்னு அழிச்சிடணும். இதுல எல்லாமே இருக்கு. இதுல தொட்டா எல்லாம் வரும், பார்த்தா எல்லாம் வரும். இது வேத புஸ்தகம் அல்ல, இது வேத புஸ்தகம் அல்ல, இதுதான் வேத புஸ்தகம். எல்லாரும் பைபிளை கையில தூக்கி சொல்லுங்க, ஐ லவ் திஸ் பைபிள். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஆமென். ஏன் நேசிக்கீங்க தெரியுமா? அது கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. யாரும் எடுத்து பைபிள் எடுத்து இதில் படிக்கணும்னு விரும்பக்கூடாது. ஏன் இதை சொல்லுகிறேன்? வேதத்தை படிக்கும் பொழுது, நீங்கள் படிக்கும் பொழுது கண்ணீர் விழலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசின வார்த்தைகளை குறிப்பீர்கள். அந்த வசனத்திலே ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அதிலே பார்க்கும் பொழுது, கர்த்தர் என்னோடு பேசினார் என்பதை குறித்து வைப்பீர்கள். உன் கண்ணீர் அங்கே விழும் பொழுது அதை ஆண்டவரே கவனிக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசினது மாத்திரமல்ல, ஆண்டவரே, நீர் என்னோடு பேசின ஒவ்வொரு நேரமும் என் வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்ததற்காக நன்றி என்று சொல்லி கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். இரண்டாவது, ஸ்பீக் த வேர்ட். வார்த்தைகளை பேச ஆரம்பியுங்கள்.
விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள். நம்ம எல்லாருக்கும் பேரே விசுவாசிகள் தானே? விசுவாசிகள் தானே நமக்கு பேர். வேற எதுவும் பேர் இருக்கா? நமக்கு பேர் விசுவாசிகள் தானே. விசுவாசிகளுக்கு விசுவாசிகள் தான் பேர். வேற ஏதாவது பேர் உண்டா? இல்லை. யாரை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி. அப்படிதான் பைபிள்ல வசனம் நமக்கு இருக்கே. கர்த்தரை விசுவாசிக்கிறவராகிய நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். விசுவாசித்த எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு பேச பழகுகிறேன். சிலருக்கு நல்ல ஆவிக்குரிய பண்பு இருக்கும், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நடக்காது. ஆண்டவர் இதை செய்ய மாட்டார். ஏதோ என் வாழ்க்கையில் நடந்து விட்டது. எப்பொழுதெல்லாம் விசுவாசம் குறைந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் சாத்தானுக்கு அருகாமையில் இருக்கிற அர்த்தம். உங்கள் விசுவாசத்தை குலைப்பான், விசுவாசத்தை உடைப்பான். வசனங்களை அவன் சுக்குநூறாக மாற்றி உங்களை ஒன்றுக்கும் உதவாதவனாக மாற்றுவான். புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கடிந்து கொண்ட இடம் எது? இவன் போய் ஒவ்வொன்றாக காண்பிக்கிறான். உப்புரிகளை ஏற்றுகிறான், கற்களை கொண்டு காண்பிக்கிறான். அது தேவையா இது தேவையா என்று ஒவ்வொன்றையும் காண்பித்து ஆண்டவரை திசை திருப்ப பார்த்தான். விசுவாசத்தை குலைக்க நினைத்தவனுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? சாத்தானே, என் பக்கத்தில் வா என்று சொல்லவில்லை. சாத்தானே, நீ அப்பாலே போ. அநேக நேரங்களில் விசுவாசம் குன்றின விசுவாசிகளாக வாழ பழகக்கூடாது. விசுவாசத்தை கற்றவர்களாக வாழ பழக வேண்டும். வார்த்தைகளை தெளிவாக படிக்கிறவர்களாக மாற வேண்டும். இந்த வசனம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே புத்தி உண்டு, இதிலே ஞானம் உண்டு. பேதைகளை ஞானியாக்குகிறது. நம்முடைய பாதைகளுக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. பேதமையோடு வந்திருப்பீர்களா? வேதத்தை படிக்க ஆரம்பியுங்கள், உன் பேதமை மாறும். குழப்பத்தோடு வந்திருக்கிறீர்களா? வேதத்தை படிக்க ஆரம்பியுங்கள், உன்னுடைய குழப்பங்கள் மாறும். அவிசுவாசத்தோடு வந்திருக்கிறீர்களா? வசனத்தை எடுத்து படிக்க ஆரம்பியுங்கள். ஒரு தெய்வீக கிருபையும் சமாதானமும் உங்கள் உள்ளத்திற்குள்ளே அது ஆட்கொள்ளும். வசனத்தை படிக்கும்போது விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது, பேச பழக வேண்டும். ஆண்டவரிடத்தில் பேச பழக வேண்டும். நம்மோடு சம்பாஷிக்கிறவரிடத்தில் தெளிவாக பேச பழக வேண்டும். மூன்றாவதாக, எசேக்கியேலுடைய 3ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்தை பாருங்கள். உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போலாக்கினேன், கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலக விட்டார் என்றும் நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு. பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, நான் உன்னோடைய சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வாயாக. செவிகளினால் கேட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொள்வாயாக. எசேக்கியேலை ஆண்டவர் தயார்படுத்துகிறார். God tuned his entire physique. ஆண்டவர் எசேக்கியேலுடைய முழு சரீரத்தையும் ஆயத்தப்படுத்துகிறார். கண்களை ஆயத்தப்படுத்துகிறார் அவரை பார்ப்பதற்கு. கண்களை ஆயத்தப்படுத்துகிறார் தேவ தரிசனங்களை பார்ப்பதற்கு. வாய்களை ஆயத்தப்படுத்துகிறார் நீங்கள் பேசுவதற்கு அவருடைய வாயாக. உங்களுடைய காதுகளை பழக்கி வைக்கிறார். எதற்காக? அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்காக. அநேக நேரங்களில் கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கும். இன்று காலையிலே நேற்று சொல்லும் பொழுது சொன்னேன், மின்னல்கள் வந்தது, இடி வந்தது, முழக்கங்கள் வந்தது. கடைசியில் ஆண்டவர் மெல்லிய சத்தத்தோடு அவனோடு கர்த்தர் பேசினார்.
கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் இன்னும் பாக்கியவான்கள். அது பைபிள் சொல்லுது, அவனுடைய இருதயத்தில் வைக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இருதயம் இருக்கு? எல்லாத்துக்கும் இருதயம் இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்கு தானே? இருதயம் நல்லதா கெட்டதா? இருதயமானது மகா நல்லதுன்னு பைபிள் சொல்லவே இல்லை. மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கு. திருக்குள்ளது மாறி மாறி விகாரப்படும், மாறி மாறி பேசும், வித்தியாசமா பேசும். இப்போ ஒன்று பேசும், நாளைக்கு ஒன்று பேசும், இப்போ ஒன்று பேசும், நாளைக்கு ஒன்று பேசும். ஆண்டவரே ஊழியத்துக்கு வரமாட்டோம். ஆண்டவரே நான் முழங்கால் நின்று பைபிள் வாசிப்பேன், வாசிக்க மாட்டோம். ஆண்டவரே நான் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். கன்வென்ஷன் வந்த உடனே என்னை அர்ப்பணிப்பேன். கன்வென்ஷன் முடிஞ்ச பிறகுதான் தெரியும் நீங்கள் எப்படி அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது. இருதயத்தில் வைக்க வேண்டும். இருதயத்தை குறித்து வேதம் சொல்கிறது, இருதயமாகிய கற்பலகைகளில் நீ எழுது. இப்போ எத்தனை பேருக்கு இருதயம் இருக்கு? எல்லாத்துக்கும் இருக்கா? கேடு உள்ள இருதயம் இருக்கா? வசனம் எழுதப்பட்ட இருதயமா இருக்கா? என்னாச்சு? அதுக்குள்ள ரொம்ப ஸ்லோ ஆயிட்டீங்களே. என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் எழுதப்பட்ட இருதயம். இந்த இருதயத்திற்குள் அவர் வசிக்கிறபடினால் எந்த தீங்குக்கும் நான் பயப்பட வேண்டியதில்லை. என்னை அவர் ஆயத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இப்படிதான் ஆண்டவர் எசேக்கியேலை ஆயத்தப்படுத்தினார். எசேக்கியேலை ஆயத்தப்படுத்துவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட 3 முயற்சி. 1, நீ வசனத்தை உட்கொள்ள வேண்டும். 2, நீ பேச வேண்டும். 3, என்னுடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டும். You have to listen the word of the Lord. That word must be in your heart, not in your mind. It should be in your heart. It must be told in your hearts. உன் இருதயத்திற்குள் அது இருக்க வேண்டும். சின்ன தீர்மானம் பண்ணிடுவோம். கரங்களை உயர்த்தி சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, நான் இன்றைக்கு உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த வார்த்தைகளை உட்கொள்வேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை பிறருக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக பிறரிடத்தில் பேசுவேன். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா சொல்லுங்க. ஆண்டவரே, நல்ல நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் எசேக்கியேலை எப்படி தயார்படுத்தினார் என்று பார்ப்போம். 3ஆம் அதிகாரத்தில் இது முதல் படி, ஆண்டவர் உருவாக்கின முதல் படி. இரண்டாவதாக ஒரு மனிதனை அப்படி ஆண்டவர் மாற்றுகிறார் என்று பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. In the spirit of God lift me up. ஆண்டவருடைய ஆவி என்னை உயரே எடுத்துக்கொண்டது. ஆண்டவருடைய ஆவியை பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் வசனத்தை படித்திருக்கிறேன், சந்தோஷம். வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி. என்னை இந்த பரலோகத்தின் மகிமையை காண்பிப்பதற்கும் உன்னதத்தினுடைய தரிசனத்தை காண்பிப்பதற்கும் நீர் என்னை எடுத்து காண்பியும் ஆண்டவரே, எடுத்து காண்பியும் ஆண்டவரே என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை அழைத்து செல்வார். 12ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய சாணத்திலிருந்து விளங்கின அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிடுகிற மகா பெரிய சத்தம் உண்டாயிற்று. We have seen the glory of God. தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும். நல்ல கவனிங்க. வசனம் படிச்சாச்சு, வார்த்தை படிச்சாச்சு. கர்த்தர் நம்ம தயார்படுத்த பின்பு சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தரை நீங்கள் மகிமையை பார்க்க வேண்டும். நல்ல கரங்கள் வேண்டி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை காணும் கிருபை எனக்கு தாரும். ஆண்டவர் அவனை உயர எடுக்கிறார். அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
உம்முடைய மகிமையை காணக்கூடியவனாக என்னை மாற்றும். நான் சொல்ல விரும்பிட்டா, இதுவரையிலும் ஆண்டவருடைய மகிமையை நம்ம சரியா பார்க்கல. அதான் பிரச்சனை. ஆண்டவரை சரியாக பார்த்தால், ஆண்டவரை சரியாக பார்க்கும் கண்கள் உடையவர்களாக நாம் இருந்தால், ஆண்டவர் யார் என்பதை உங்களுக்கு காண்பித்து முற்றுமுடிய உங்களை அவர் மாற்றி விடுவார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உதாரணங்களில் மிக அருமையான உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சவுல் பரிசேயனாகி இருந்த சவுல் அநேக கொலை பாதகங்களுக்கும் சபையை துண்டாட நினைத்து சபையை உடைத்து சபைக்கு பலவிதமான இன்னல்களையும் பலவிதமான துன்பங்களையும் கொடுத்துக் கொண்டிருந்தவனை ஆண்டவர் ஒரு நாள் தொட்டார். ஒரு நாள் தொட்டார். அவனை ஆண்டவர் தொட்ட விதம் என்ன? ரெண்டே கேள்விதான் கேட்டார். சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைப்பது கடினமாமே. ரெண்டே கேள்விதான், ரெண்டே கேள்வி. ஃபிளாஷ் லைட் அடிக்கி லைட்டை முகத்தை அடிச்ச மாதிரி இருக்கு, கண்ணு குருடாயிட்டு வேலை முடிஞ்சு. அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மை சோதிக்க சோதித்து அவருடைய பாதத்திலே வந்த பின்பு அவரை பார்க்காமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முடிவுக்கு வரக்கூடாது. தீர்மானத்தோடு இருங்கள். அவரை நான் காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். ஹல்லேலூயா. இதுதான் யோபுவினுடைய அற்புதமான வார்த்தைகள். அவர் சொல்றார், என் நான் ஆண்டவரே, என் கண் இல்லை ஆண்டவரே, இந்த மாம்சத்தில் எல்லாமே அழுகி போனால், என் தோல் முதலானவை அழுகி போனாலும், என் ஜீவனை போனாலும் ஆண்டவரே, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவரே. ஒரு நாள் நீர் பூமியிலே நிற்கிறதை என் கண் காணும். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய மகிமையை காணத்தக்க கண்களாக என்னை மாற்றும். ஆபாசங்கள், அசுத்தங்கள், அசுத்த கிரியைகளை பார்த்து இந்த கண்ணை கெட்டுவிடுத்து விடாதபடிக்கு உம்மை காணும் கண்களாக நீர் என்னை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் என்று கேளுங்கள். வாலிப நாட்களிலே, வாலிபனே, உன் இளமையை குறித்து எவரும் அசட்டை பண்ணி விடாதபடிக்கு உன்னுடைய விசுவாசம், அன்பு, கற்பு எல்லாவற்றிலும் நீ பிறருக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். ஆண்டவரை பார்க்கிறான், ஆண்டவரை பார்க்க செத்தவனை போல விழுந்தேன்கிறான். மோசே கர்த்தருடைய மகிமையை பார்த்த பொழுது அவனுடைய முகத்தை பிறர் பார்க்க முடியாது இருந்தது. இன்றைக்கு ஏன் நம்முடைய முகங்கள், தேவன் விரும்புகிற அந்த பிரசன்னத்தினால் நிறந்த முகங்கள் நமக்கு எங்கே போயிற்று? ஆண்டவருடைய கிருபையை தரிசித்த முகம் எங்கே போயிற்று? கர்த்தரை தெய்வமாக கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமையான காரியங்களை செய்த நம்முடைய முகங்களில் ஏன் பிரகாசம் இல்லாமல் போயிற்று? ஊழியர்களானாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளானாலும் சரி, நீங்கள் ஆவியிலே நிரம்பி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தின பின்பு உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். தேவனுடைய மகிமையை உங்கள் மூலமாக மக்கள் பார்க்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த எசேக்கியேலுக்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தை வரை பாருங்கள். ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற ஜீவனுடைய செட்டைகளின் இரைச்சலை, அதற்கெதிரே ஓடிய சக்கரங்களின் இரைச்சலையும் மகா சத்தத்தின் இரைச்சலையும் நான் கண்டேன். அப்பொழுது கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. சத்தம். முதல் நாள் சொன்ன எலியா அவனுடைய வேலைக்காரனை அனுப்பி மேகம் தோன்றுகிறாய் என்று போய் பார் என்கிறான். பெரும் வெள்ளத்தின் இரைச்சலுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். இங்கே எசேக்கியேலுக்கு இரைச்சலை ஆண்டவர் காண்பிக்கிறார்.
the sound of the creature. சத்தத்தை பார்க்கிறான். இந்த சத்தமானது என்ன சத்தம்? ஜீவன் இல்லாத இடத்தில் ஜீவன்களை உண்டாக்குகிற சத்தம். ஒன்றுக்கும் பயன்படாதவைகளை பயன் உள்ளதாக மாற்றக்கூடிய கர்த்தருடைய சத்தம். ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் எசேக்கியேலுடைய வாழ்க்கையே செய்தியாக மாறினது. எசேக்கியேல் லைஃப் itself a message. அது என்ன செய்தி? ஜனங்கள் தவறான பாதைகளுக்கு செல்லும் போது இவனை ஆண்டவர் உதாரணம் காட்டுவார். ஒரு பக்கம் 6 மாதம் படுத்துரு, அடுத்த 6 மாதம் வேறு பக்கம் முறுக்களித்து படுத்துக்கொள். சுவரிலே ஒரு துளையை இட்டு அந்த சுவரின் வழியாக நீ உள்ளே செல்ல வேண்டும். எருசலேமினுடைய படத்தை வரைந்து அதை செங்கலிலே வரைந்து அதை மக்களுக்கு கொண்டு காண்பி. வறட்டியை உருவாக்கு, மனித கழிவினால் உருவாக்கி அதை நீ புசி. ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை பாடமாக மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை பாடமாக அமைய கர்த்தர் கிருபை தருவாராக. சுமக்க வேண்டும், இழக்க வேண்டும், மரிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். வாளால் அறுப்புண்டு போனார்கள், கல்லெறி உண்டார்கள், வசனத்திற்காக பிள்ளைகளை பறி கொடுத்தார்கள் என்பது வாசிப்பதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் அல்ல. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கியே ஓடக்கடவோம். வசனங்களை படிக்கும்போது ஆண்டவர் இப்பொழுது ஒன்றை காண்பிக்கிறார் எசேக்கியேலுக்கு. எசேக்கியேலுக்கு ஆண்டவர் காண்பித்தது 37ஆம் அதிகாரத்தில் வருகிறதான எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த முதல் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. ஆண்டவர் அவனை பள்ளத்தாக்கு, ஓப்பன் செமெட்ரி, எங்கு பார்த்தாலும் கல்லறைகள், கட்டப்பட்ட கல்லறைகள் அல்ல, எங்கு பார்த்தாலும் எலும்பு கூடுகள், மக்களினுடைய எலும்பு கூடுகள். அது பழையவைகள், மிகவும் நாள்பட்டவைகள். அங்கே கொண்டு ஆண்டவர் நிறுத்துகிறார். கவனியுங்கள். பொதுவாகவே சுடுகாடானாலும் சரி, செமெட்ரி ஆனாலும் சரி, கல்லறை ஆனாலும் சென்று நாம் பார்ப்பது அவ்வளவு அரிதாக இருக்கும். நாம் செல்ல மாட்டோம். காரணம், அங்கே துர்நாற்றம் வீசும். மனிதர்கள் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக அது இருக்காது. ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறார். நிறுத்தி ஆண்டவர் அவனோடு பேசி கேள்விகளை கேட்க சொல்லுகிறார். இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நல்ல கவனிங்க. சில சத்தங்கள் நம்மை டிஸ்டர்ப் பண்ணும், சில சத்தங்கள் நம்மை கட்டும், சில சத்தங்கள் நம்மை எச்சரிப்பு கொடுக்கும், சில சத்தங்கள் நம்மை ஊன்ற கட்டும், சில சத்தங்கள் உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை காண்பிக்கும், சில சத்தங்கள் உங்கள் மூலமாக என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் காண்பிப்பார். இங்கே என்ன எசேக்கியேலை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் அற்புதமான காரியம். என்னவென்றால், நீ பார்ப்பது உலர்ந்த எலும்புகள். எசேக்கியேலுக்கு வந்த வார்த்தை, எசேக்கியேல் சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி
உங்களை தோளினால் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று உரைக்கிறார் என்று சொல். இது ஆண்டவர் சொன்னது. ஆண்டவர் சொன்ன பின்பு அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, உங்கள் வாயினுடைய அதிகாரத்தை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். விசுவாசத்தினுடைய வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். இது எதற்காக சொல்கிறேன்? இந்த உதாரணத்தை நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. நான் பேசும் பொழுது சத்தம் உண்டாயிற்று. நான் பேசும் பொழுது அங்கே நெருப்பு மூண்டது. நான் பேசும் பொழுது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அங்கே சுகம் உண்டாகிறது. நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது மனிதர்கள் உயிரடைகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசும் பொழுது எனக்குள்ளே ஆவி உயிர்ப்பிக்கிறது. இரைச்சல், இரைச்சலின் சத்தம், அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. வேற வேற இடத்துல சேரல. அங்குள்ள எலும்பு வேற எலும்போடு சேரல. ஆண்டவர் படைத்த அந்த எலும்பு அந்த எலும்புக்குரியது. என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சம். இங்கே வசனத்தை பாருங்கள். நான் பார்த்து கொண்டிருக்கையில் எல்லாரும் வசனத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்திற்கும் நீர் ஆதாரம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீர் தான் எனக்கு ஆதாரம். ஆண்டவரே, இத்தனை வருடங்களாக எந்த இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்காமலே இருந்தேன். எல்லாவற்றையும் எலும்பாகவே நான் பார்த்தேன். எல்லாவற்றையும் பிரயோஜனமற்றதாகவே நான் பார்த்தேன். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் சொன்ன பின்பு அந்த எலும்புகள் அசைகிறதை பார்க்கிறேன். அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இசைகிறதை பார்க்கிறேன். அந்த எலும்புகளுக்கு மேலே நரம்பு வருகிறதை பார்க்கிறேன். அதற்குள் சதை உருவாகிறதை பார்க்கிறேன். அதற்குள் தோல் மூடப்பட்டதை பார்த்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த ஆவி அதற்குள் இறங்கும் பொழுது அது உயிரடைந்து நிற்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூடப்பட்ட சூழ்நிலைகள், எதற்கும் உதவாத நிலைமைகள், கிணற்றுக்குள் போடப்பட்ட பிரச்சனைகள் போல் இருக்கும் பிரச்சனைகள், வாழ்க்கையினுடைய அந்தகாரத்தினுடைய நிலைமைகள், இதற்கு மேல் என் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாத நிலைமை, என்னுடைய வாழ்க்கையின் ஊழியத்தின் மேன்மை இல்லாத நிலைமைகள். ஆண்டவரே, எந்த சத்தத்தையும் என்னால் கேட்க முடியவில்லையே. ஆசீர்வாதத்தின் சத்தத்தையும் கேட்க முடியவில்லை. நீர் பேசுகிறதையும் கேட்க முடியவில்லை. எனக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை கூட என்னால் கேட்க முடியவில்லை. ஆண்டவரே, எனக்கு என்ன ஆண்டவரை நீர் பதில் தருவீர் என்று கேட்டால், ஊழியர்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கும் சொல்லுகிறேன், உங்கள் கண் காண நான் பார்த்து கொண்டிருக்கையில், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவைகள் மேல் நரம்புகள் உண்டாகிறதை உங்கள் கண்கள் பார்க்கும். விசுவாச கண்கள் பார்க்கும். நடக்காதவைகளை நடக்க செய்கிற கர்த்தருடைய கண்கள் அங்கே இருக்கும் என்றால் அதை உங்கள் கண்களும் நிச்சயமாக பார்க்கும். மாம்சம் உண்டாயிற்று. தோல் மூடப்பட்டது. எல்லாம் பார்த்துட்டு, ஆண்டவரே எல்லாம் சரியாத ஆண்டவரே போயிட்டு இருக்கு, ஆனா அது அசையாம இருக்கு. தோல் மூடிட்டு எல்லாம் ரெடி, எல்லாம் கிளியர். ஆண்டவர் அவனை மண்ணினால் உருவாக்கின பின்பு அவன் மேல் அவர் ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். இன்றைக்கும் இந்த மாலை பொழுதில் எல்லாம் ஆயத்தமாக இருக்கும். வசதிகள் வாய்ப்பாக இருக்கும். ஊழியங்கள் ஆயத்தமாக இருக்கும். ஊழியத்துடைய நிலைமைகள் தெளிவாக இருக்கும். ஆனால் அது அசைவுற்று இருக்கும். அதில் ஆக்ஷன்ஸ் இருக்காது. அதில் கிருபைகள் இருக்காது.
அதிலே தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியாதபடிக்கு இருக்கும். இப்பொழுது சொல்லுகிறேன், எல்லோரும் சேர்ந்து சபையாரை சொல்லுவோம், ஆண்டவரை என் கண் பார்க்க, என்னுடைய காதுகள் கேட்க, சத்தத்தை கேட்டு விட்டேன், நரம்பு உருவானதை பார்த்து விட்டேன், தசை உருவானதை பார்த்து விட்டேன், தோலினால் மூடப்பட்டதை பார்த்து விட்டேன். அது பிணமாக கிடக்கிறது ஆண்டவரே, கல்லை போல கிடக்கிறது ஆண்டவரே, சத்தத்தை போல் கிடக்கிறது ஆண்டவரே. உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக, உம்முடைய ஆவியை அதன் மேல் ஊற்றுவீராக. உம்முடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது அதிலே ஜீவன் உண்டாகும். அது சேனையாக எழும்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா ஏதுக்களும் இருக்கும், ஊழியத்தின் ஏதுக்கள் இருக்கும், விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஏதுக்கள் இருக்கும், வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும். அது என்னவென்றால், ஆவியிலே நிரப்பப்பட்ட அனுபவம் இல்லாமல் இருந்தால் அங்கே பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, அது உயிரடைந்து, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு நேரம் பேசினப்பா, பேசின உடனே அது எல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டு, ஆனால் அதற்கு இருக்க வேண்டிய சப்ஸ்டன்ஸ் இல்லை, அதுக்கு இருக்க வேண்டிய மூல காரணம் இல்லை. மூல காரணம் என்ன? மூல பொருள் என்ன? உயிர், ஜீவன் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கிறேன், இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன், உயிரற்றவனாய் வந்திருக்கிறேன், பலனற்றவனாய் வந்திருக்கிறேன், பார்ப்பதற்கும் மனிதனைப் போலவே நான் இருக்கிறேன், நான் நடமாடும் பிணமாக வந்திருக்கிறேன், இயேசுவை அறியாதவனாக வந்திருக்கிறேன். இந்த ஒலிபெருக்கியின் சத்தத்தின் மூலமாக கேட்கிற சகோதர சகோதரனே, இயேசுவை அறியாமல் நடைபிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பலவிதமான பாடுகள், பலவிதமான பிரச்சனைகள், வேதனைகளோடு நான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை, என்னை தொடுவதற்கு ஒருவரும் இல்லை, என்னை நடத்துவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொன்னால், ஒருவரும் உனக்கு தேவையில்லை. இந்த இரவிலே உன் அறையிலே, உன் வீட்டிலே, உன் தனிப்பட்ட ஜீவியத்திலே கர்த்தர் இறங்கி வந்து உன்னோடு இடைப்பட்டு உனக்குள் தன்னுடைய ஆவியை வைக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள், சாட்சிகளாக இருப்பீர்கள், கர்த்தருடைய வசனத்திற்கு சாட்சிகளாக ஜீவிப்பீர்கள். ஆண்டவரே, இந்த நாளில் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இயலாமைகளை, என் வாழ்க்கைக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் என்று கேளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 3ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை பாருங்கள். கேபார் நதி அண்டையிலே தெலாபாபிலே ஸ்தாபரிக்கிற சிறைப்பட்டவரிடத்திற்கு நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் நின்றேன். 7 நாள் எனக்காக நியமிக்கப்பட்ட நாட்கள், எனக்காக ஆண்டவர் நியமித்த நாள். ஏன் பிரமித்து போனான்? அவன் பிரமித்து போகக்கூடிய அளவிற்கு என்ன நடந்தது? அவன் பிரமிப்பதற்கு காரணம், ஆண்டவருடைய மகிமையை பார்த்து அவன் பிரமித்து போனான். கர்த்தருடைய பிள்ளையே, சபையாரே, நீ ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும் பொழுது, தேவ மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்காக தரும் பொழுது, அந்த வார்த்தை உங்களுக்குள் போன பின்பு அந்த வார்த்தையினால் நீ சோர்வடைந்து, அந்த வார்த்தையினால் நீ பிரமிக்க வேண்டும். பிரமிக்க வேண்டும். பிரமித்தவனாய் அப்படியே பிரமிச்சிட்டான், அமைதியாயிட்டான். அவனால் எதுவும் சொல்ல முடியாத அளவிற்கு அவனுடைய வாய்களை கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் பிரமித்தவனாக நான் அங்கே இருக்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு, கர்த்தருடைய வசனங்களை கேட்டு,
ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை பார்த்து, உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய தேவ கிருபைகளை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எசேக்கியேலை ஆண்டவர் ஊமையாக்கிட்டார், அமைதியா இருந்தார். பி குவைட், பேசாத, அமைதியா இரு, பேசாத. நான் பேச சொல்லும் போது நீ பேசு. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை அமைதியாக இருக்கக்கூடிய நேரங்களில் நாம் அமைதியாக இருக்க பழக வேண்டும். பிரமித்தவனாக ஆண்டவரே, நான் பிரமிப்பு அடைந்தவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய உம்மை பிரமித்து பார்க்கிறவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை என் கண்கள் கண்டது என்று சொல்லியிருக்கிறபடி நான் பிரமிக்கத்தக்கதான கிரியைகளையும் காரியங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை பிரமிக்க பண்ணுகிறவரே, அதிசயத்தினால் பிரமிக்க பண்ணுகிறவரே, ஆச்சரியத்தினால் பிரமிக்க பண்ணுகிறவரே, வசனத்தினால் பிரமிக்க பண்ணுகிறவரே, வார்த்தையினுடைய கிரியையினால் பிரமிக்க பண்ணுகிறவரே, உம்முடைய அதிசயத்தை காணும் கிருபைகளை தருகிறவரே, உமக்கு நன்றி. முடிஞ்ச உடனே ஆண்டவர் அவனோடு பேசின பின்பு 2 காரியத்தை ஆண்டவர் செஞ்சிட்டார். ஒன்று, உங்களை தயார்படுத்தின பின்பு, பரலோகத்தினுடைய மகிமையும் மேன்மையும் காண்பித்த பின்பு ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். இப்போது ஆண்டவர் சொல்றார், 3ஆவதாக 17ஆம் வசனத்தை பாருங்கள். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இப்போ ஆண்டவர் உன்னை ப்ரொமோட் பண்றார். வார்த்தையை கேட்டாச்சு, வசனத்தை கேட்டாச்சு, இப்போ சொல்றாரு, என்னுடைய சபைக்கும் மக்களுக்கும் நீ காவலனாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்டு கர்த்தருக்காக வாழுகிற நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுத்த மந்தைக்கு காவலனாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த குடும்பத்திற்கு நீங்கள் காவலனாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு காவலனாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசாரியனாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக வாழ வேண்டும். பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடிய தகப்பனாக, பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட தாயாக வாழ வேண்டும். பிரதானமாக ஊழியர்கள் தன்னுடைய மந்தைக்கு மேய்ப்பனாக, தன்னுடைய மந்தையை கண்ணும் கருத்துமாக கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளையாக, தன்னுடைய மந்தையை மேய்க்கும் தேவ மனிதனாக, ஆண்டவரே நீர் என்னை மாற்றும் என்று கேளுங்கள். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய மந்தையும் நீர் மீட்டு செல்லுகிறதான இந்த கன்னியாக திருச்சபையை நான் கண்ணும் கருத்துமாக கவனிக்கும் காவலனாக என்னை மாற்றுவீராக. ஆண்டவர் சீக்கிரம் வரும்போது நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்பார். அப்பா, உன்ட்ட நான் ஒரு பெரிய மந்தையை கொடுத்துட்டு போனேனே, இந்த மந்தையை நீ எப்படி காப்பாத்தினு கேட்பார். அவர் சீக்கிரம் வரும்போது வெறுங்கையனாக அல்ல, ஆண்டவரே வெறுங்கையனாக அல்ல, கையிலே எனக்கென்று கொடுத்த மந்தையை ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான கூட்டமாக நான் அங்கே வந்து உம்மை சந்திக்க நீர் எனக்கு உதவி செய்வீராக. ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு மந்தையை நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலனாக இரு. எசேக்கியேல் 38:7. இந்த வசனத்தை எல்லோரும் சேர்ந்து படிக்கலாமே. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த மேன்மையை எனக்கு தந்ததற்காக நன்றி, இந்த மேன்மை பொருந்திய வசனத்தை தந்ததற்காக நன்றி, இந்த மேன்மைக்கு பாத்திரனாய் என்னை மாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குடும்பங்களை குறித்து சில வரிகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சபையை காப்பாற்றி போஷிக்கிறது போல உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றி போஷித்து அதை கவனமாக காக்க வேண்டும். இந்த நாட்களில் உலகமெங்கும் பிள்ளைகள், வாலிபர்கள் தரிகட்டு நடக்கிறதான சூழ்நிலைகளை பார்க்கிறோம். தேவனற்ற ஒரு சந்ததி வருகிறது, கர்த்தர் இல்லாத ஒரு சந்ததி எழும்பி வருகிறதை பார்க்கிறோம்.
வசனத்தை தேடாத ஒரு சந்ததி கிறிஸ்தவ வீடுகளிலே இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் காவலனாக இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பங்களிலே ஆயத்தமான குடும்ப ஜெபங்கள் இருக்கிறதா? வேத வசனத்தின் போதனைகள் இருக்கிறதா? பிள்ளைகளுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரங்களை பெற்றுக் கொடுக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் சந்திக்கிறீர்களா? குடும்பத்திற்கு இது தேவை என்பதை நீங்கள் அறிந்து செயல்படுகிறீர்களா? அல்லது ஏதோ குடும்பத்தை கர்த்தர் நடத்துகிறார் என்று சொல்லிவிட்டு நீங்கள் நகர்ந்து போகிறீர்களா? இல்லை. கர்த்தர் கொடுத்த குடும்பம் உன்னுடைய மந்தை. கர்த்தர் கொடுத்த சபை உனக்கு கொடுக்கப்பட்ட மந்தை. குடும்பத்தை காக்க தேவன் உங்களை காவலனாக வைத்திருக்கிறார். தேவன் உங்களை இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். யோசுவாவுடைய வார்த்தை என்ன? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் வீட்டில் ரசிக்கப்பட்டிருக்கணும். எல்லாரும் கர்த்தரை தேடணும். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பாத்திரங்களாக ஆண்டவர் வரும் நாட்களிலே உங்களை பயன்படுத்துவாராக. எசேக்கியேலே, உன்னுடைய கைகளிலே ஒப்புவிக்கப்பட்ட இந்த மந்தைக்கு நீ காவலன் மாத்திரமல்ல, என்னுடைய வருகை வரும்போது அவர்களையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் என்னை அழைப்பதற்கு நன்றி. உம்மோடு இருப்பதை விரும்புகிறேன். என்னோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எசேக்கியேலை போல என் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்த கிருபை தருவீராக. கர்த்தருடைய கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த 2 நாள் கூட்டங்களிலும் தேவனுடைய மகத்துவத்தை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்தார்.